டான் பிக்சர்ஸ் ஆகாஷ் பாஸ்கரன் தயாரிப்பில் சிவகார்த்திகேயன், ரவி மோகன், அதர்வா நடிப்பில் பராசக்தி வெற்றி நடை போடுகிறது. உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS நியூஸ் டிஜிட்டல் 24/7 கனெக்டட். ஊக் ஸ்டெப்பா இருக்கட்டும், கூப்பிட்டு வச்சு இன்ஃப்ளூயன்சர் ஒரு 10 பேர் சேர்ந்து வச்சு ஆட வச்சு அவங்க இருக்காங்க அப்படின்ற மாதிரி பண்ண வைக்கிறாங்க. சாய் அபியங்கர் தான் வேணும் அப்படின்னு யாரும் அந்த பேருக்காக போல, அவரோட டேட்டாவை பார்க்குறாங்க. சாய் அபியங்கரோட பாட்டு எல்லாம் கரெக்டாக ஓகே, ஒரு 4 பாட்டு பண்ணார், 4 பாட்டும் நல்லா இருந்துச்சு, 4 பாட்டும் ஹிட் ஆச்சு. இப்போ நான் இன்றைக்கி இங்கே உட்காந்துட்டு என்னை அட்லி ஏன் கூப்பிடலான்னு யோசிச்சா இட்ஸ் ஸ்டூபிடிட்டி. ஏன்னா யார் உங்களை இன்ஸ்பயர் பண்ணது மியூசிக்கில் வர வைக்கிறதுக்கு? எனக்கு ஆப்வியஸ்லி ரஹ்மான் சார். நம்மளுக்கு சின்ன வயசில் ராஜா சாரோட வேல்யூ தெரியாது. நம்ம அவர் என்ன பண்ணி வச்சிருக்காருன்னு நமக்கு புரியாது. நம்ம மியூசிக் தான் சீரியஸாக எடுத்ததுக்கப்புறம் நம்ம ராஜா சாரை எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது அவர் மேலே இருக்கிற மரியாதை அப்படியே இட் கோஸ் ஸ்கை ஹை. அதான் ஒரு ஞானம் இருக்கணும், அது அந்த ஒரு பிளெஸிங் இருந்தாலும் அதுக்குள்ளே வரவே முடியும். எப்படி அது நீங்கள் அது உட்காந்து? நான் ஆக்சுவலி பிளெஸிங் இருந்தால் தான் அதுக்குள்ளே வர முடியுங்கிற இடத்துக்குள்ளேயே இருக்கிற ஆள் இல்லை. நான் எல்லாருமே மியூசிக் பண்ணலான்னு பிலீவ் பண்ணுற ஆள். இசை எங்கேருந்து வருது? நிறைய பேர்ட்ட நான் கேட்பேன். அண்ட் இப்போ ப்ரமோஷன்ஸ் எவ்வளோ முக்கியம்? ஏன்னா எல்லா இடத்துலையும் பெருசாக தான் பேசுகிறாங்க. ஒரு பாட்டை பண்ணுறதை விட இன்டூ 2 times பட்ஜெட் பெருசாக போட்டு ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க. ஊக் ஸ்டெப்பாக இருக்கட்டும், கூப்பிட்டு வச்சு இன்ஃப்ளூயன்சர் ஒரு 10 பேர் சேர்ந்து வச்சு ஆட வச்சு அவங்க இருக்காங்க அப்படின்ற மாதிரி பண்ண வைக்கிறாங்க. அண்ட் நாங்கள் பார்த்த வரைக்கும் இப்போ சாய் அபியங்கர்லாம் சொல்லலாம். எப்படின்னா ஒரு படம் ரிலீஸ் ஆகும் போது 8 படம் புக்கிங் ஆகுது அப்படின்னு. பட் இன்னும் நிறைய அண்டர்ரேட்டட் மியூசிக் டைரக்டர்ஸ்க்கு வாய்ப்பு கிடைக்காம நிறைய இடத்துல தத்தளிச்சிட்டு இருக்காங்க, தவிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களுடைய இதெல்லாம் பார்வை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தோணுது? எனக்கு எப்படி தோணுதுன்னா, சாய் அபியங்கர் தான் வேணும் அப்படின்னு யாரும் அந்த பேருக்காக போல, அவரோட டேட்டாவை பார்க்குறாங்க. இவரோட ஃபஸ்ட்டு பாட்டு இவ்வளோ வியூஸ் பண்ணியிருக்கு, இவரோட 2வது பாட்டு இவ்வளோ வியூஸ் பண்ணியிருக்கு, அப்போது இவர்கிட்ட ஒரு ஸ்டஃப் இருக்குது, ப்ரூவ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. சிம்பிள். இப்போ நான் இன்றைக்கி இங்கே உட்காந்துட்டு என்னை அட்லி ஏன் கூப்பிடலான்னு யோசிச்சா இட்ஸ் ஸ்டூபிடிட்டி. ஏன்னா இப்போ நான் பண்ண படம்லாம் ஸ்கோருக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கிற படம். அதில் சாங்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ். இப்போ குற்றம் புரிந்தவனே எடுத்துக்கோங்களேன், நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம், இதில் சாங்ஸுக்கு இருக்கான்னு இல்லை. ஸோ ஆமாம். ஸோ ஒரு 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 பெரிய ஹீரோ படம் நம்ம பண்ணும்போது ஒரு மியூசிக் டைரக்டர் அவங்க எப்படி சூஸ் பண்ணுறாங்கன்னா, அவருக்கு ஒரு பிஸ்னஸ், எல்லா மியூசிக் டைரக்டருக்கும் ஒரு பிஸ்னஸ் இருக்குது. அந்த பிஸ்னஸ் யாருக்கு இருக்குன்னு பார்த்துட்டு, ஏன்னா ப்ரொடியூசர் காசு போடுறாருல, அவ்வளோ பெரிய காசு போடும்போது அவருக்கு ஒரு டிபார்ட்மெண்ட்லேருந்தும் ரிகவரி எடுக்கணும்ல அவர். இப்போ மியூசிக்கு ஆடியோ ரைட்ஸ்னு ஒன்று இருக்குது. அந்த ஆடியோ ரைட்ஸ் யாரால இது வரைக்கும் ஆஃப் லேட் கொடுத்துட்டு இருக்காங்களோ அவங்க அதில் அவங்க ரொம்ப யார் ஃபிட் ஆவாங்கன்னு நினைக்கிறாங்களோ அவங்கள கூப்பிடுறாங்க. மார்க்கெட் ஒர்க்கர். ஆமாம். ஸோ இதுதான் அவங்களோட. அப்போ தானே ஒரு ப்ரொடியூசராக அவர் என்ன காசு போடும்போது அவர் திருப்பி எடுக்கிறதுக்கு என்ன பெஸ்ட் பண்ண முடியுமோ பண்ணுவார். கண்டிப்பாக. ஆமாம். இட் இஸ் ஆஸ் சிம்பிள் அஸ் தட். இப்போ இதுக்கு சாய் அபியங்கரோட பாட்டு எல்லாம் கரெக்டாக ஓகே, ஒரு 4 பாட்டு பண்ணார், 4 பாட்டும் நல்லா இருந்துச்சு, 4 பாட்டும் ஹிட் ஆச்சு. அதனால இப்போ நான் பிரசாத் அடுத்தது இந்த மாதிரி ஒரு 4 பாட்டு பண்ணி அந்த 4 பாட்டு இதே நம்பர்ஸ் பண்ணுச்சுன்னா அந்த 8 பாட்டு நம்மளுக்கு தான் அப்படின்ற மாதிரி. இட்ஸ் ஆஸ் சிம்பிள் அஸ் தட். நம்ம அதனால இதில் நம்ம அண்டர் ரேட்டடாக இருக்கோன்னு யோசிக்கிறது இஸ் கரெக்ட். ஏன்னா எல்லா மியூசிக் டைரக்டருக்கும் நம்மளுக்கே இன்னும் கிடைக்கல, நம்மளுக்கு இன்னும் பெட்டராக இருக்கலாமேன்னு தோணல. பட் ஃபேக்ட் என்னன்னா, டெஃபினட்டாக நம்ம ஒரு ஹிட்டு கொடுத்தோன்னா நம்மளுக்கு அது மாறும், 100% மாறும். அதுக்கு உழைக்கிறது தான் பெஸ்ட். பொதுவாக ஒரு மியூசிக் டைரக்டரோட ஒர்க் அப்படின்னா அந்த சீனை எலிவேட் பண்ணுறதுக்காக தான். அந்த குற்றம் இருந்து பார்க்கும்போது நாங்கள் மியூட் பண்ணிட்டு பார்த்தாலுமே அந்த அளவுக்கு ஒரு இன்டென்ஸான ஒரு விஷயம் இருந்துச்சு. கரெக்ட். பட் இன்னும் மியூசிக் பார்க்கும்போது அந்த நன்னெடுக்கத்தோடு உட்காந்துட்டு அந்த சீட்டேஜில் என்னடா இது அப்படின்னா, நம்ம இப்போ கொண்டாந்து பேசும்போது அந்த ஷெல்ஃப் மேட்டராக இருக்கட்டும், அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ள என்னடா இருக்கு அப்படின்ற மாதிரி பார்க்கறதா இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் பயங்கரமான ஒரு கூஸ் பம்ப்ஸ் கொடுத்தது. நீங்கள் அதை பார்க்கும்போது ரைட்டிங்ல என்னடா பிரிச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சா? ஆமாம், இது எனக்கு தெரிஞ்சு குற்றம் புரிந்தவனோட பிக்கெஸ்ட் விக்டரி அதோட ரைட்டிங் தான். இப்போ அவங்க ரொம்ப மெனக்கெட்டு செல்வா அண்ட் அவங்க டீம் எழுதியிருக்காங்க. அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு எபிசோட்லேயும் ஒரு 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 ப்ராப்பர் ஸ்டார்ட்டு மிட் எண்டுங்கிறத வச்சு எழுதியிருக்காங்க. அண்ட் இந்த மாதிரி இதில் ரொம்ப கஷ்டமான விஷயம், யாருன்னு டவுட் வரக்கூடாது இல்லை. ஆமாம் ஆமாம், கடைசி வரைக்கும் ஆமாம், அதை பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலி. ஏன்னா நம்ம அவ்வளோ த்ரில்லர்ஸ் பார்த்துருக்கோம். ஒரு 10 வருஷம் முன்னாடி வேற. பட் நம்ம இப்போ ஓடிடியோட கன்சம்ஷனில் நம்ம வேர்ல்டில் இருக்கிற எல்லா த்ரில்லர்ஸும் பார்க்குறோம், எல்லா மர்டர் மிஸ்ட்ரியும் பார்க்குறோம். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு ஆடியன்ஸை ஒரு வியூவரை யார் அந்த கில்லரோ இல்லை யார் இந்த இதை பண்ணதுங்கிறத கண்டுபிடிக்காமல் இருக்க வைக்கிறது இஸ் த பிக்கெஸ்ட் டாஸ்க். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸ் இதோட மெயின் யூஎஸ்பி என்ன நான் பார்க்குறேன்னா,
இது வெறும் மர்டர் ஆர் அந்த அந்த த்ரில்லரோட ஸ்பேஸில் மட்டும் இருக்காது. தப்பு செஞ்சவங்களோட மைண்டு எவ்வளோ கஷ்டப்படுது, அவங்களோட கில்ட் என்னங்கிறத பற்றி நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். சைக்கலாஜிக்கலா. ஆமாம். ஸோ அது வந்து எனக்கு தெரிஞ்ச ட்ராமா இஸ் அபவுட் 70% அண்ட் த்ரில்லர் அது வந்து 30% தான் நான் பார்த்தேன். எனக்கு படிக்கும்போது அப்படி படித்தேன். டேரக்டரும் அது அப்படி தான், செல்வா ப்ரோவும் அப்படி தான் பார்த்தாரு. அண்ட் அதை வந்து ப்ரொடக்ஷன் ஹவுஸாகவும் இவங்க ரொம்ப சூப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ எல்லாருமே ஒரே பேஜில் இருந்தாங்கிறது தான் எனக்கு தெரிஞ்சு அதோட சக்ஸஸ்ன்னு நினைக்கிறேன். அண்ட் அது படிக்கும்போது எல்லாருக்குமே அது புரிஞ்சிடுச்சு. ஓகே, இவர் வந்து டைரக்டராக வந்து இங்கே ட்ராமா எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாரு, அதுக்கு நம்ம எல்லாரும் அந்த ஐடியாவில் போய் வேலை செய்யணும். இப்போ யூஸ்வலாக வந்து நம்ம த்ரில்லரோட மியூசிக் மட்டுமே இதில் இருக்காது. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இமோஷ்னலாக என்ன பண்ணலாம், அதுவும் வந்து செல்வா ப்ரோவோட சவுண்ட்ஸ்கேப்குள்ளே தான் நான் போய் ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்போது அவர் வந்து ராஜா சாரோட பெரிய ஃபேன். ஓகே. ஸோ அவருக்கு வந்து ஸ்ட்ரிங்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப பிடிக்கும். எலக்ட்ரானிக் மாடர்ன் இதை தாண்டி அவருக்கு வந்து ஹியூமன் இன்வால்வ் ஆகிற மியூசிக் வந்து ரொம்ப செல்வா ப்ரோக்கு பிடிக்கும். ஸோ இதில் ஃபுல்லாக நம்ம அப்படி தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். நம்ம இதில் ஃபுல்லாக வந்து லைவ் ரெக்கார்டிங்ஸ் தான் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த எக்ஸ்ட்ரீம் பார்த்தீங்கன்னா திருவிழா போர்ஷன்ஸ்லாம் வந்து ஒரு 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 பம்பை, ஒரு தவில், ஒரு நாதஸ்வரம் இப்படி லைவாக ரெக்கார்ட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரிங் போர்ஷன்ஸ் எல்லாம் வேர்ல்டில் இருக்கிற பெஸ்ட் ஆர்கெஸ்ட்ரா புடபெஸ்ட் ஸ்கோரிங் ஆர்கெஸ்ட்ரான்னு ஒன்று இருக்குது, அங்கே ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ வி ஹவ் கிவன் ஆர் பெஸ்ட். ஒரு ப்ராஜெக்டாக வந்து என்ன பெஸ்ட் கொடுக்க முடியுமோ அதை வந்து சவுண்டாக வந்து எங்கள் சைட்லேருந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வி ஹவ் கிவன். ஓகே. அண்ட் யார் உங்களை இன்ஸ்பயர் பண்ணது மியூசிக்கில் வர வைக்கிறதுக்கு? எனக்கு வந்து ஆப்வியஸ்லி ரஹ்மான் சார் அவர் தான் ட்ரெயின் பண்ணாரு. ஆமாம். ஸோ நான் வந்து ரஹ்மான் சாரோட ஃபேன். அந்த ஜென்ரேஷனில் வர ஆள் தான் நான். ஏன்னா என்னோட சைல்ட்ஹுட்டில் தான் வந்து ரோஜா ரிலீஸ் ஆச்சு. அண்டு என்ன சம்மந்தமே இல்லாமல் ஒரு என்ன இது புதுசாக கேட்குதே காதுக்குன்னெலாம் யோசிச்சு நம்ம போய் தேடி கண்டுபிடிச்சி வாங்கின சிடியோ இல்லை கேசட்டோ வாங்கினதுக்குலாம் அவர் தான் காரணம். அதனால தான் நம்ம மூவி ஓகே பாட்டு கேட்கலாம் தான் நம்மளுக்கு மூவிக்கே இன்ட்ரெஸ்ட் வருது. ஸோ ரஹ்மான் சார் இஸ் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ் ஃபார் எங்கள் ஜென்ரேஷனில் எல்லாருக்குமே அவர் தான் ரீசனாக இருப்பார்னு நினைக்கிறேன் நான். ஸோ யா. அண்ட் இப்படி சொல்ற மாதிரி பார்த்தா இயக்குனர் வந்து ஞானி சாரோட ஃபேனு, இசை ஞானி அவர்கள், நீங்க ரகுமான் சார். அப்ப அது எப்படி கொலாபரேட் ஆச்சு? ஏன்னா அவர் ஒன்று சொல்ல இவர் ஒன்று சொல்ல ரெஃபரன்ஸ் அங்கிருந்து தான் வரும், எனக்கு இது மாதிரி வேணும் அப்படின்னும் போது எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? இல்லை ஆக்சுவலி சைல்ட்ஹுட்டில் நம்மளுக்கு மியூசிக் உள்ளே வரத்துக்கு ரஹ்மான் சார் காரணம் சொல்லலாம். நான் மியூசிக் படித்ததுக்கு மியூசிக்கை கேரியராக எடுத்துக்கிட்டதுக்கு ரஹ்மான் சார் காரணம். பட் அதை நான் எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு சின்ன வயசில் ராஜா சாரோட வேல்யூ தெரியாது. நம்ம வந்து அவர் என்ன பண்ணி வச்சிருக்காருன்னு நமக்கு புரியாது. பட் இந்த லாஸ்ட் மியூசிக் தான் சீரியஸாக எடுத்ததுக்கப்புறம் நம்ம ராஜா சாரை எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது அவர் மேலே இருக்கிற மரியாதை வந்து அப்படியே இட் கோ ஸ்கை ஹை. ஏன்னா ரஹ்மான் சார் வந்து எப்படி எங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காரோ அந்த மாதிரி ராஜா சாரும் ஈக்குவலாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காரு. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அவரை மாதிரி வந்து வேர்ல்டுலேயே வந்து நீங்கள் விரலுட்டி எண்ணலாம் அவ்வளோ பேர் தான் வந்து அவர் பண்ண விஷயங்களை பண்ணியிருக்க முடியும். அண்ட் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அவர் வந்து அவரோட இடத்துலேருந்து எங்கே ஆக்சஸ், இப்போ எனக்குலாம் வந்து நம்மளுக்குலாம் இங்கே இன்டர்நெட் ஆக்சஸ் இதெல்லாம் இருக்குது. ரஹ்மான் சார் ஸ்டேஜ்லேயே அது கிடையாது. அப்போ ராஜா சார் ஸ்டேஜில் யோசிச்சு பாருங்கள், அவங்களாம் எப்படி கற்றுருப்பாங்க, எப்படி இது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப ஃபோக்கஸ்டாக ஹார்ட் ஒர்க் பண்ண ஒருத்தரால் தான் வந்து பண்ணைப்புறத்துலேருந்து இங்கே வந்து இப்படி நிற்க முடியும். இன்றைக்கும் எக்ஸ்ட்ராடினரி ஒர்க்கை கொடுத்துட்டு இருக்க முடியும். அவரெல்லாம் எவ்வளோ பெரிய இன்ஸ்பிரேஷன் பாருங்கள். இன்றைக்கி வந்து நம்ம இப்போ வந்து அவர் போய் ஒரு சிம்ஃபனி ஒன்று பண்ணலான்னு சொல்லி மியூசிக்குள்ளேயே இருக்கார். அது எவ்வளோ பெரிய இன்ஸ்பிரேஷன். அண்ட் அப்போ நம்ம என்ன யோசிப்போம், ஓகே நம்மளுக்கு சின்ன சின்ன தோல்விலாம் வரும்ல, அப்போ டிப்ரெஸ் ஆகலாம். பண்ணி என்ன இதுக்கு போய் இப்படி உட்காந்து அவங்களாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ராஜா சார் என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள், ரஹ்மான் சார் என்ன பண்ணுறாருன்னு அதை பார்த்தாலே போதும். பர்சனலாக எல்லாருக்குமே பிரச்சனை, எவ்வளோ லாஸஸ்லாம் அவங்க ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்த நாள் அவங்க அந்த வேலையில் போய் உட்காந்துருக்காங்கன்னா ரெண்டு பேருமே அவங்களோட லைஃப்பில் எவ்வளோ பெரிய லாஸ் இருந்தாலும் அவங்க வந்து இதுக்கு கொடுக்குற சின்சியாரிட்டியை 1% கூட குறைச்சதில்லை. இது ராஜா சார்கிட்டையும் நீங்கள் பார்க்கலாம், ரஹ்மான் சார்கிட்டையும் பார்க்கலாம். இன்ஃபேக்ட் எக்ஸ்ட்ராடினரி மியூசிஷியன்ஸ் எல்லாருக்கிட்டையும் இதை நீங்கள் பார்க்கலாம். அதுதான் நம்ம ஸோ எனக்கு வந்து ராஜா சாருமே பயங்கரமான. நான் இன்ஃபேக்ட் வந்து இந்த சீரீஸில் எனக்கு கிடைச்ச பெரிய லேர்னிங்காகவே நான் பார்க்கறது வந்து ஸ்ட்ரிங் அரேஞ்ச்மெண்ட்குள்ளே போய், ஏன்னா அது வந்து செல்வா ப்ரோக்கு வந்து அது ரொம்ப பிடிச்ச ஒரு இடம். ஸோ அதை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணால் தான் எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இந்த சீரீஸ்குள்ளே நான் பண்ண விஷயமே. நான் யூஸ்வலாக பண்ணுறதை தாண்டி ஒரு விஷயம் நம்ம இதில் வந்து இறங்கி ஒன்று பண்ணோம் அப்படிங்கிறது எனக்கு எக்ஸைட் ஆன விஷயமே அதுதான். ஓகே. அண்ட் இப்போ பொதுவாக சொல்லுவாங்களே ஒரு ப்ராஜெக்ட் வந்ததுக்கப்புறம் நம்ம லெவலில் பாரோம் அப்படின்ற மாதிரி, ஏன்னா அவங்க நீட்ஸ் வேற மாதிரி வரும். கண்டிப்பாக அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அப்டேட் ஆயிப்போம். கண்டிப்பாக. அது மாதிரி நீங்கள் வந்து என்னடா வரவங்கலாம் புதுசாக இருக்காங்க, நம்மளோட அதிகமாக தெரிஞ்சு வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சு பிரமிச்சு போயிருக்கீங்களா?
அது வந்து ரொம்ப நார்மல் இல்லை. நம்ம அது ஆப்வியஸ்லி வந்து ஒரு டைரக்டர் வந்து அவரோட டேஸ்ட் என்னவோ அந்த டேஸ்ட் வந்து நம்மளை எக்ஸ்ப்ளோர் பண்ண வைக்குதுன்னா அதை போல் பிளெஸிங் வேறு கிடையவே கிடையாதுல்ல. நம்ம அதை பிளெஸிங்காக தான் பார்க்கணும். அண்ட் அட் எவ்ரி பாயிண்ட் எனக்கு வந்து ஒரு லேர்னிங், ஏதாவது ஒரு ஃபர்ஸ்ட் டைம் டைரக்டர்கிட்டேருந்து நம்மளுக்கு பயங்கரமான லேர்னிங் இருக்கும். டெபியூ அப்படி. ஆமாம், இப்போ செல்வா டெபியூ தானே. செல்வாவோட ஒரு டேஸ்ட் வந்து நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணாத ஒரு ஸ்பேஸ்க்குள்ளே இருந்தது வந்து எனக்கு பிளெஸிங்ல. நம்ம அங்கே வந்து இல்லை ஒரு ஃபர்ஸ்ட் படம் தான் நான் சொல்கிறதா கரெக்டான படம் நம்ம எவ்வளோ விட்டுருப்போம். அதனால தான் ஐ ஆல்வேஸ் பிலீவ் டைரக்டரோட நரேட்டிவ்க்குள்ளே நம்ம போயிட்டோம்னா நம்ம கற்றுக்கிட்டே இருக்கலாம். நம்மளோட ஸ்கில் செட் தான் வளர்ந்துட்டு இருக்கோம். ஓகே, இசை எங்கேருந்து வருது நிறைய பேர்ட்ட நான் கேட்பேன். ஏன்னா அவங்க மியூசிக் டைரக்டர்னு கேட்டா எப்படி அதை கிரியேட் பண்றாங்கன்றது புரியல. எப்படின்னா நம்ம ஏன்னா வந்து வீட்டில் எங்கள் அம்மாலாம் அடிச்சு வந்து பியானோ கற்றுக்கொண்டு அனுப்பிச்சு விட்டாங்க. வீட்டில் பியானோ வாங்கி வச்சிருப்பேன், வாசிடானவங்க பார்ப்போம், ஓகேன்னு சொல்லி அதான் ஒரு ஞானம் இருக்கணும், அது அந்த ஒரு பிளெஸிங் இருந்தாலும் அதுக்குள்ளே வரவே முடியும். எப்படி அது நீங்கள் உட்காந்து? ஏங்க நான் வந்து ஆக்சுவலி பிளெஸிங் இருந்தால் தான் அதுக்குள்ளே வர முடியுங்கிற இடத்துக்குள்ளேயே இருக்கிற ஆள் இல்லை. நான் வந்து எல்லாருமே மியூசிக் பண்ணலான்னு பிலீவ் பண்ணுற ஆள். இட் இஸ் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். நான் வந்து 25 இயர்ஸ் வரைக்கும் எனக்கு கீபோர்டு எப்படி தொடணும் கூட தெரியாது. நானா வந்து மியூசிக்னு டிசைட் பண்ணதுக்கப்புறம் நான் ஜீரோலேருந்து தான் போய் கற்றுக்கிட்டேன். எனக்கு வந்து என்னோட காலேஜ் முடிச்சு நான் வேலை பண்ணுற வரைக்கும் எனக்கு கீபோர்ட் அப்படின்னு தொடக்கூட தெரியாது. எனக்கு சிங்கிங் ஒரு அளவுக்கு வரும். நான் கல்ச்சுரல்ஸ்லாம் போய் பாடி ப்ரைஸ்லாம் வின் பண்ணுவேன், அவ்வளோதான். பட் எனக்கு பிடிச்ச ஒரே விஷயம் மியூசிக் தான்னு வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்தே தெரியும். எனக்கு நான் வந்து போய் ஒர்க் பண்ணும்போது, ஐடியில் ஒர்க் பண்ணும்போது எனக்கு வந்து இல்லை இது நம்மளுக்கு செட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன டிசைட் பண்ணேன், நம்மளுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் மியூசிக் தான், நம்ம அதில் ஜீரோ, நம்ம ஜீரோலேருந்து திருப்பி ஸ்டார்ட் பண்ணலான்னு டிசைட் பண்ணி தான் நான் ரஹ்மான் சாரோட ஸ்கூலில் போய் சேர்ந்தேன். ஓ, அப்புறம் ஒர்க் பண்ணிட்டு இருக்க டைம்ல ஒர்க்கை தூக்கி போட்டுட்டு தான் நான் போய் பெரிய ஜீரோலேருந்து. ஆமாம், கண்டிப்பாக. ஏன்னா எனக்கு கிளியராக புரிஞ்சிச்சு, நம்மளோட அடுத்த 40-50 இயர்ஸ் நம்ம இதில் இருந்தால் நம்ம நிம்மதியாகவே இருக்க முடியாது. நம்ம அதில் வந்து நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்தில் ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணி எடுத்த கால் தான் அது. அண்டு எனக்கு அப்போவே கிளாரிட்டி இருந்துச்சு, இதில் எவ்வளோ இப்போ நம்ம ஜீரோவில் இருக்கோமா, இதில் 30 வந்தாலே சக்ஸஸ் தான், இதில் வந்து 40 வந்தாலும் சக்ஸஸ் தான், 50 வந்தாலும் சக்ஸஸ் தான், லேட்டாகவும் ஆகட்டும். நம்மளுக்கு முதலே தெரிஞ்சிருந்தா இதுக்குள்ளே போயிருக்கலாம். நம்மளுக்கு அறிவு வந்து 25 வயசுல தான் என்ன பண்ண முடியும், ஞானம் அப்போதான் ஓப்பன். ஆமாம். ஸோ ஓகே, இப்போ இதுலேருந்து ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சது தான். 25ல தான் கட் பண்ணி அங்கே ஆரம்பிக்கிறீங்க. ஓகே, நீங்கள் கற்றுட்டு சுற்றி இருக்கவங்களாம் சொல்லுவாங்க, எதுக்குடா வேலையை விட்டுட்டு பண்ணுறேன்னு சொல்லி நெகட்டிவாக போனாங்களா? இல்லை சரி, அவங்களுக்குலாம் பயம் இருக்கும்ல. கண்டிப்பாக. ஆமாம், எல்லாரும் வந்து அக்கறையில் தானே சொல்கிறாங்க. உண்மை. நம்ம வந்து அவங்க சொல்கிற இன்டென்ஷனை எடுத்துக்கிட்டு அவங்கள இப்போ எங்கள் அம்மா அப்பாவுக்கு ஆப்வியஸ்லி பயம் இருந்துச்சு. பட் அவங்க என்ன பார்த்தாங்கன்னா, என்னோட ப்ராப்ளம் என்னென்னா, நான் வந்து ஸ்கூல் காலேஜ்லலாம் எனக்கு ஒரு விஷயம் பிடிக்கலன்னா நான் சின்சியாரிட்டிக்காக முடிக்க மாட்டேன். எனக்கு ஃபெயில் ஆனால் பிரச்சனை இல்லை, ஆத்மார்த்தமாக பண்ணணும். ஆமாம். ஸோ நான் வந்து இல்லை, நான் நெகட்டிவாகவே சொல்கிறது. அதாவது வந்து ஒரு விஷயம் எனக்கு பிடிக்கலன்னா அதில் நான் வந்து டியூட்டிக்காக ஒரு விஷயத்தை முடிக்கணும்னு முடிக்க மாட்டேன். இது வந்து தப்பு, ஆனால் இது என் பிரச்சனை. ஓகேங்களா? ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, இப்போ ஒரு நாளைக்கு எக்ஸாம் இருக்குது, வேறு வழி இல்லை, நம்ம பாஸ் பண்ணியாச்சும் ஆகணும்லாம் எனக்கு தோணாது. எனக்கு பிடிக்கலன்னா நான் அந்த விஷயத்த பண்ணாமல் ஃபெயில் ஆனாலும் பரவாயில்லன்னு போய் விட்டுருவேன். ஜஸ்டிஃபை பண்ணாத, புரியுது. ஓகே ஓகே. ஆமாம். ஸோ இப்போ என் லைஃப்பில் நான் எதையுமே சின்சியராக பண்ணதே இல்லை அது வரைக்கும். ஸோ நான் வந்து இந்த மாதிரி மியூசிக் பண்ண போகிறேன்னு சொல்லும்போது அவங்க பயங்கரமாக பயந்தாங்க. பட் அவங்க என்ன பார்த்தாங்கன்னா, நான் போய் நானாகவே போயிட்டு தான் என்ன காலேஜ் பெஸ்ட்டுன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன், நானாகவே போயிட்டு தான் ஓகே இதுதான் இங்கே பெஸ்ட்டு, நம்ம இதுக்கு போகலாம், நானாகவே போயிட்டு தான் வந்து சைடில் ட்ராக் பாடி நைட்லாம் தூங்காமல் பாடிட்டு அடுத்த நாள் காலைல 4 மணிக்கு எழுந்து படிக்கிறேன். இதெல்லாம் அவங்க ஃபர்ஸ்ட் டைம் அப்போ தான் பார்க்குறாங்க. ஓகே, இவன் இப்படிலாம் பண்ணுவானா, புதுசாக ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஆமாம். அப்போது இவனுக்கு பிடிச்ச விஷயத்தை விட்டா இவன் வந்து பண்ணுவான் போல இருக்கு, அப்போ ஓகே பண்ணட்டும் அப்படின்னு எடுத்த கால் தான் அவங்கள்ட்ட அது இருந்துச்சு. அண்ட் இது ஒரு மாதிரியான ஒரு இந்த ஃபீல்டு தான்ல. ஸோ சக்ஸஸ் வர வரைக்கும் நம்ம பயத்தில் தான் இருப்போம். அவங்களுக்கு இன்றைக்குமும் வந்து ஓகே ஒரு அளவுக்கு இப்போ பையன் ஒரு மாதிரி சேஃபாக இருக்கான்னு தோணுனாலும் அவங்களுக்கு ஒரு பயம் உள்ளுக்குள்ளே, இந்த ஃபீல்டில் இன்னும் அவர் மேலே போக முடியுமாலாம் இருந்துட்டு தான் இருக்கும். அது நார்மல் தான். அண்ட் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு காலேஜ்லாம் தேடி படிக்கிறீங்க, அண்ட் அந்த வாய்ப்பை நம்ம கிரியேட் பண்ணுறதுக்கு ஒன்று அலையும் இல்லை. லைக் பிகாஸ் ஃபேமிலி வந்து மியூசிக் இண்டஸ்ட்ரி இல்லை, நீங்களா ஒருத்தவங்க உருவாகி வரீங்க அப்படின்னும் போது கரெக்டாக அந்த வாய்ப்பை எப்படி நீங்கள் கிராப் பண்ணீங்க? ஏன்னா கமர்ஷியல்ஸ் வந்துட்டு ஏகப்பட்ட இதை மீட் பண்ணணும், எல்லாருக்கிட்டும் ஏகப்பட்ட கார்பரேட்ஸ்லாம் உள்ளே இருக்காங்க. எப்படி வாய்ப்பு கிடைச்சிது அதெல்லாம் ஆரம்பிச்சு? ஸோ எனக்கு வந்து என்ன ஆச்சுன்னா, நான் வந்து கரெக்டாக கேமில் கோர்ஸ் முடிச்சுட்டு ரஹ்மான் சார்கிட்ட இன்னொரு சூப்பரான விஷயம் என்னென்னா, அவர் வந்து எல்லாருக்கும் ஏதாவது ஒரு எக்ஸ்போஷர் கொடுப்பாரு. ஒரு டேலண்ட் சின்னதாக அவர் பார்த்தாருன்னா ஒரு எக்ஸ்போஷர் கொடுப்பாரு. ஸோ நான் காலேஜ் முடித்த உடனே எனக்கு வந்து அந்த 1 இயர் கோர்ஸ் முடிஞ்ச உடனே எனக்கு வந்து கடல் படத்தில் பேக்ரவுண்ட் ஸ்கோரில் எனக்கு காயர் வந்து கண்டக்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாரு.
ஸோ அதை நான் பண்ணும்போது எனக்கு வந்து ஓகே காயரை நம்ம கண்டக்ட் பண்ணலாம், இதை ஒரு கெரியராக எடுத்துக்கலாம்னு நான் போய் யோசிச்சேன். அப்படி ஒரு கெரியர் இருக்குன்னே அதுக்கு முன்னாடி நமக்கு தெரியாது. அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரியும். அங்கே போனதுக்கு அப்புறம் தான் தெரியும். ஓகே. அங்கே போனதுக்கு அப்புறம் மியூசிக்னா நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம வந்து மியூசிக் டைரக்ஷன் மேக்ஸிமம் ப்ரோக்ராமிங் பண்ணலாம் இவ்வளோ. பட் இதை தாண்டி அங்கே நிறைய நீஷ் இருக்கு, எக்கச்சக்க டிபார்ட்மெண்ட் இருக்கு. வோக்கல் சூப்பர்விஷன்னே ஒன்று இருக்கு. இப்போ வோக்கல் ரெக்கார்டிங்லாம் பண்றாங்கல்ல, அதை சூப்பர்வைஸ் பண்றதுக்குன்னு ஒருத்தர் இருக்காருன்னு ஒரு ஃபுல் டைம் ஜாப் ஒன்று இருக்கு. அதே மாதிரி காயர் கண்டக்ட் பண்றதுங்கிறது ஒரு ஃபுல் டைம் ஜாப். காயர்னா இப்படி இந்த மாதிரி. ஆமா ஆமா. ஸோ அது ஒரு கோர்ஸ் ஆக்சுவலி. நீங்க அந்த கோர்ஸை வந்து ஸோ அது ஒரு ரொம்ப முக்கியமான வேலை. ஒரு 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 40 பேர் வாசிக்கிறாங்க இல்லை 40 பேர் பாடுறாங்க அப்படின்னா அவங்க எல்லாரும் நம்ம என்ன நினைக்கிறாங்களோ, கம்போசர் வந்து என்ன ஸ்கோர்ல எழுதியிருக்காரோ அதை அவங்கள நம்ம பாட வைக்கணுங்கிறது அந்த கண்டக்டரோட வேலை. இந்த இடத்துல இவ்வளோ வால்யூம் இருக்கணும், இந்த இடத்துல நீங்கள் இவ்வளோ வால்யூமை கம்மி பண்ணணும், நீங்கள் எல்லாம் இந்த டெம்போவில் தான் பாடணுங்கிறதுலாம் ஒரு கணக்கோட தான் அவங்க. அது வந்து ஒரு லாங்குவேஜ் மாதிரி ஆக்சுவலி. ஓகே. அப்போ சும்மா அவங்க இது பண்ணல இல்லை. ஓகே இல்லை. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அங்கே போனோடனே தான் எங்களுக்கு ஓப்பன் அப்பே ஆச்சு. இல்லைன்னா எனக்கும் தெரிஞ்சிருக்கு, நானும் வந்து அப்படி தான் யோசிச்சிருப்பேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து நான் அதை ஒரு நீஷாக எடுத்துட்டு அந்த ப்ராஜெக்டில் அதை பண்ணப்போ எனக்கு அப்போ தான் வாகை சுடவா ரிலீஸ் ஆயிருந்தது. ஸோ ராஜா சார்கிட்ட போகிறதுக்குலாம் நம்மளுக்கு பயம். ராஜா சார்கிட்டலாம் போகிற அளவுக்கு நம்மளுக்கு தைரியமும் இல்லை. அண்டு ஸோ நான் அவருக்கு சைடு போகல. பட் ஸ்கோர் வேறு யார் ஆர்கெஸ்ட்ரெல்லாம் பண்ணாங்கன்னு பார்க்கும்போது வாகை சுடவாவில் வந்து எனக்கு இருந்துச்சு. ஸோ நான் அப்போ வந்து ஜிப்ரான் ப்ரோக்கு வந்து ஒரு மெசேஜ் ஒரு மெயில் நினைக்கிறேன், மெயில் அனுப்பிச்சிட்டு இந்த மாதிரி நான் இது பண்ணுறேன், இது என்னோட டெமோஸ்லாம் இதான், நம்ம ஒரு சில டெமோ அனுப்புவோம்ல, அப்போவே நான் சில டெமோஸ்லாம் அவருக்கு அனுப்பிச்சிட்டு நான் இந்த மாதிரி ஸ்ட்ரிங்கும் வந்து அரேஞ்ச்மெண்ட்டும் எதாவது இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அனுப்பும்போது அவர் கூப்பிட்டு என்னை 2-3 ப்ராஜெக்ட்ஸுக்கு காயர் கண்டக்ட் பண்ணுறதுக்கும் ஒர்க் கொடுத்தாரு. அதை தாண்டி அவர் அப்போ என்ன பண்ணியிருந்தாருன்னா, அவர் ஆக்சுவலி நிறைய ஆட்ஸ் பண்ணுவார். He has done more than 2000 ads அப்போவே பண்ணி, இந்த வாகை சோடாவுக்கு முன்னாடி நான் சொல்கிறேன். ஸோ அப்போ அவர் என்ன பண்ணாருன்னா, நீங்கள் வந்து நான் வந்து மூவிஸில் கான்சன்ட்ரேட் பண்ண போகிறேன், நான் வந்து சில கான்ட்ராக்ட்ஸ் தரேன், உங்கள் ஒர்க் நான் பார்த்தேன் நல்லா இருக்கு, நீங்கள் வந்து அவங்ககிட்ட போயிட்டு உங்களோட டெமோஸ் கொடுங்க, அவங்க ஆட்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி அவர் கனெக்ட் பண்ணி விட்டார். அவரோட கோ டு டைரக்டர் 2 பேர்கிட்ட எனக்கு கனெக்ட் பண்ணி விட்டு அப்படி தான் எனக்கு ஆட் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சு. பட் இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா லைக் உள்ள இருக்க இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்களே இந்த மாதிரி ஃபியூ தான் இந்த மாதிரி நெட்வொர்க் பில்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி கான்டாக்ட் ஷேர் பண்ணுறது. அப்படி பார்க்கும்போது நினைச்சிங்க என்ன மனுஷன் இப்படி இருக்காரு அப்படின்ற மாதிரி யோசிச்சிங்களா? இவங்க எல்லாருமே நான் பார்த்த வரைக்கும் பயங்கர செக்யூராக இருக்காங்க. அவங்க அடுத்தவங்களை எப்படி ஒருத்தர் வந்து மேலே வரதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் தான் யோசிக்கிறாங்க. எல்லாருமே மியூசிஷியன் அப்படி தான். நான் மியூசிஷியனில் நான் வந்து அந்த மாதிரி ஒரு ஈகோ இது வரைக்கும் ஒருத்தர்கிட்ட கூட பார்க்கல. எல்லாருமே அப்படி தான் இருக்காங்க. அண்டு நான் இன்னைக்கு ஆட் ஃபீல்டில் இருக்கேன்னா ஜிப்ரான் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரீசன். இது ஏன்னா அவரோட கான்டாக்டை அவர் எனக்கு கொடுத்தாரு. முதல் ஸ்டெப் அவர் எடுத்து வைக்கிறார். ஆமாம் ஆமாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை கரெக்டாக டெலிவர் பண்ணி பண்ணுறதுல நம்ம ஒர்க். பட் ஆனால் அந்த ஃபஸ்ட்டு ஒரு இப்படி ஒரு கெரியர் இருக்குன்னு ஓப்பன் பண்ணி விடுறதுக்கு ஒருத்தர் வேணும்ல. கரெக்ட். ஆமாம், இந்த மாதிரி ஒன்று இருக்குது அப்படின்னு. அது நம்மளுக்கு இப்போ ராஜா சார் எப்படி வந்து நம்மளுக்கு இவ்வளோ விஷயம் வந்து மியூசிக்கலாக வந்து அவர் கிட்ட போகாமலே நம்ம கற்றுக்கணுமோ, ரஹ்மான் சாரோட ஸ்கூலில் போயிட்டு நம்ம இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கற்றுக்கிற மாதிரி ஜிப்ரானும் எனக்கு வந்து ஆட் ஃபீல்டுன்னு ஒன்று இருக்குது, நீ அங்கே போ அப்படின்னு புஷ் பண்ணி விட்டது அவர் தான். ஓகே. முதல் ஆடு ஞாபகம் இருக்கா நீங்கள்? என்னது? ஸோ என் ஃபர்ஸ்ட் ஆட் வந்து ஸ்ரீலக்ஷ்மி சில்வர்ஸ்ன்னு சொல்லிட்டு அனுஷ்கா ஷெட்டி அவங்க இருக்கிற ஒரு ஆடு. ஸோ அந்த ஆடு வந்து எனக்கு எப்படி வந்துச்சுன்னா, இப்போ நாளைக்கு ரிலீஸ்னா இன்னைக்கு வருது ஆடு. ஏன்னா அது வந்து வேற ஏதோ ஒரு ஸோ நான் என் டெமோலாம் இப்போ ஜிப்ரான் ப்ரோ சொன்ன இவங்க கிட்ட போய் நான் பார்த்து என் டெமோலாம் கொடுத்துட்டேன். அவங்க நாங்கள் எதாவது ஒர்க் வந்தால் கூப்பிட்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆப்வியஸ்லி எப்போ அவங்க கூப்பிடுவாங்கன்னா, அவங்க வேற யார்கிட்டயோ ஒன்று ட்ரை பண்ணி அது ஒர்க் அவுட் ஆகல, கிளைண்ட் ஒத்துக்கல, ஆனால் நாளைக்கு ரிலீஸும் போது தான் நம்ம வேற என்னென்ன ஆப்ஷன் இருக்கோ ட்ரை பண்ணலாம், அப்படிதான் வரும். முக்கால்வாசி ஒரு பிரேக் வந்து நம்மளுக்கு அப்படி தான் வரும்னு வச்சுக்கோங்களேன். ஆமாம். ஸோ அந்த டைமில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் வந்து கேட்ச். ஸோ அதனால வந்து ஐ லிட்டரலி ஹேட் half a day டு டூ தட். ஸோ அதை நம்ம அந்த half dayல டெலிவர் பண்ணி அன்றைக்கி நைட் உட்காந்து ஃபுல்லாக முடிச்சு அன்றைக்கி காலையில் கொடுத்து அன்றைக்கி காலையில் போய் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப பெரிய விஷயம். நம்ம ஃபஸ்ட்டு ஒர்க்கே ஒரு நாள் சொல்லி அடுத்த நாள் ரிலீஸ் இருக்கு நம்ம. ஓகே. ஸோ இது வந்து இன்ஸ்டன்ட்டா நம்மளுக்கு அண்ட் நம்மளுக்கு இந்த ஸ்பீட்ல முடிக்கவும் முடியுதுங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸும் கொடுக்குது இல்லை? ஓகே. அந்த குறிப்பிட்ட பீரியட்ல பண்ண முடியும். ஆமாம். ஸோ அது வந்து ஒரு ஏசி ஃபிலிம்ஸ்னு சொல்லிட்டு அவங்க தே ஆர் ஒன் ஆஃப் த பயனியர்ஸ் ஆஃப் ஆட் ஃபிலிம் மேக்கிங். அவங்க மட்டுமே 2000-3000 ஆடுக்கு மேலே பண்ணியிருப்பாங்க, டைரக்ஷன் அண்ட் ப்ரொடக்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி ஒருத்தங்க வந்து நம்மளை நம்பி கொடுக்கும்போது நம்ம வந்து அதை நம்ம கரெக்டாக டெலிவர் பண்ணுறோன்னா அது ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் நம்மளுக்கு கொடுக்குது ஒரு யங்ஸ்டராக. ஓகே. நிறைய இப்போ வந்து யங்ஸ்டர்ஸாக இருக்கட்டும், நிறைய சோஷியல் மீடியா நல்லா டெவலப் ஆனதுக்கப்புறம் இந்த சாங் எங்கேருந்து எடுத்தாங்க, இந்த கேட்லாக்னு சொல்கிறாங்க, இந்த மியூசிக் நம்ம இந்த பேர் தட்டினாலே இந்த மியூசிக் இது கனெக்ட் பண்ணி பேசுகிறாங்க. நிறைய இடத்துல வந்து அனிருத் அவர்கள் காப்பி கேட்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க.
ஸோ அது பார்க்கும்போது உங்களுக்கு வந்துட்டு என்னடா இது நம்மளாம் கொடுத்துருந்தா கூட ஒரு தளபதி பிஜிஎம்மாக இருந்தாலும் நல்லா பண்ணியிருப்போம், சூப்பர் ஸ்டார்னா பிஜிஎம் நல்லா பண்ணிருப்போம் அப்படின்னு ஒரு விரக்தியில் நம்மளே வந்து ரெடி பண்ணிலாம் வச்சிருப்போம். அது மாதிரி தான் பண்ணி வச்சிருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து இப்போ அனிருத் காப்பி கேட்னு வருது வந்து ஆக்சுவலி ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்றேன். என்னன்னா இப்போ முன்னாடிலாம் வந்து அந்த மாதிரி கான்செப்ட் கிடையாது. பட் ஒரு லாஸ்ட் 10 years 15 years சாம்பிள் பேக்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது என்னன்னா யூ கேன் பை எ சாம்பிள் அண்ட் இட் இஸ் லைசன்ஸ், யூ ஆர் லைசன்ஸ்ட் டு யூஸ் இட். ஓகேங்களா? ஸோ அதுலேருந்து ஏதாவது ஒரு சவுண்டை யூஸ் பண்ணி அவர் பண்ணும்போது நம்ம அதை காப்பின்னு நினச்சிக்கிறோம். வேற எங்கேயா இருந்துச்சுன்னா அது காப்பி கிடையாது. அது வந்து வேற ஒரு பாட்டு கேட்டு இதுலேருந்து நம்ம அடிக்கலான்னு பண்ணல. பேரலாக அவரும் பண்ணியிருப்பாரு. அது பேரலாக நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஷசாம்னு ஒரு ஆப் இருக்குது. அதெல்லாம் வரதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வந்து இப்போ நானும் ஒரு சாம்பிள் பேக் வாங்கியிருப்பேன். வேற ஆஸ்திரேலியாலேயோ இல்லை வேற ஏதோ ஒரு இடத்துல இன்னொருத்தர் அந்த சாம்பிள் பேக் வாங்கியிருப்பாரு. அவரோட பாட்டுக்கு அதை யூஸ் பண்ணியிருப்பாரு. நான் இங்கே ஒரு பாட்டுக்கு யூஸ் பண்ணியிருப்பேன். அவர் யூஸ் பண்ணியிருப்பாருன்னு எனக்கு தெரியாது, நான் யூஸ் பண்ணிருப்பேன் எனக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நடந்து சில ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிறது ஓகே. பட் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு யாருமே வந்து நம்ம கெட்ட பேர் இவ்வளோ இப்போல்லாம் வந்து இப்படி சோஷியல் மீடியா இருக்கும்போது யாருமே பண்ணி கெட்ட பேர் வாங்கணும்னு பண்ண மாட்டாங்க. ஸோ அப்படியானது சில விஷயம் இருக்கலாம். அண்ட் அதை வந்து இப்போ எல்லாரும் ரொம்ப கான்சியஸாக என்ன பண்ணுறோன்னா, அப்படி வாங்கணும்னா ஏதாவது யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு வந்துச்சுன்னா நம்ம அதை ஷெசாமில் போட்டு இது ஏற்கனவே வந்திருக்கா செக் பண்ணலான்னு பார்க்குறோம். ஏன்னா எதுக்கு தேவையில்லாமல் வந்து இன்னொரு இப்போ ஒரு பீட்டை நம்ம எடுத்து நம்ம யூஸ் பண்ணலாம். we are licensed to use it because we are buying it. அதே பீட்டை இன்னொருத்தரும் வாங்கலாம். ஸோ அந்த பீட்டை எப்படி யூஸ் பண்ணுறோம் தான் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி ஷெசாமில் போட்டுட்டு செக் பண்ணிவிட்டு அந்த பீட்டை நம்ம எப்படி நம்ம ஓனாக ஆக்கிக்கலாம். அதை எப்படி அப்படியே யூஸ் பண்ணாமல் எப்படி நம்ம ட்வீக் பண்ணி நம்ம அதை வேற மாதிரி பிரேக் பண்ணி பண்ணலான்னு பண்ணுறோம். ஸோ எல்லாருமே அதை கான்சியஸாக பண்ணிட்டு இருக்காங்க இப்போ. ஸோ எனக்கு தெரிஞ்சு நிறைய இடத்துல போட்டுருக்காங்க போல இருக்கு. அந்த ட்ராக் எடுத்து யூஸ் பண்றாங்க அப்படின்றது பரவாயில்ல, நல்ல ஒரு கிளாரிஃபிகேஷன். இது தெரியாம நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. இல்லை ஏன்னா நானுமே வந்து எனக்கு பர்சனலாக இது நான் ஃபேஸ் பண்ணதில்லை. ஏன்னா நான் எப்போதுமே கொஞ்சம் கான்ஷியஸாக அதை பார்த்து இதெல்லாம் பண்ணுவேன். நான் முடிஞ்ச வரைக்கும் லூப்ஸ் யூஸ் பண்ண மாட்டேன். பட் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறது தப்பில்லை. அண்ட் பிகாஸ் தே ஹவ் பாட் இட் லீகலி அண்ட் தே ஆர் யூஸிங் இட். அதை வந்து கான்ஷியஸாக ஆப்வியஸ்லி வந்து இப்படி ஒரு கன்ஃபியூஷன் வருதுன்னு ஆன்டிசிபேட் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் அது வருதுனால இனிமேல் கண்டிப்பாக எல்லாரும் அதை பார்த்துட்டு இந்த மாதிரி ஷெசாம் மாதிரி ஆப்பில் செக் பண்ணி பார்த்துட்டு கேர்ஃபுல்லாக தான் பண்ணுறாங்க இப்போ எனக்கு தெரிஞ்சு. ஓகே. அண்ட் பொதுவாக இப்போ ஒரு மனநிலை எப்படி இருக்குது? 26 பார்த்து 25 நல்ல ஒரு ஆரம்பம். அண்ட் 26 வந்து இதுக்கப்புறம் நம்ம என்னென்ன பண்ணாலும் அந்த பிளானிங்லாம் ஸ்கெடியூல் பண்ணி கண்டிப்பாக. ஸோ 2-3 ப்ராஜெக்ட்ஸ் வரா மாதிரி இருக்குது. சூப்பர். அது சைன் ஆச்சுன்னா இட் வில் பி கிரேட். அண்ட் அது சைன் ஆகிற இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆல்மோஸ்ட். ஆமாம். ஸோ அது வந்து 26ல் வருமா 27ல் வருமானு தெரியல. பட் ஒன் ஆஃப் இட் டெஃபினட்டாக வரும். பட் அதோட ஒர்க் வந்து இப்போ ஆரம்பிச்சிடும். ஸோ அதில் இருக்குது. ப்ளஸ் நான் வந்து கொஞ்சம் இண்டிபெண்டன்ட் மியூசிக்லேயும் கொஞ்சம் ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். பேரலாக சாங்ஸ் பண்ணி வச்சுட்ருக்கேன். நாட் டு ஓகே இதனால சினிமா வருதா அந்த ஆங்கிள் இல்லை. இப்போ நம்ம ஒரு ஃபிலிம்க்கோ இல்லை ஒரு சீரீஸ்க்கோ ஒர்க் பண்ணும்போது இன்னொருத்தரோட மைண்டுக்கு போயிட்டு நம்ம மியூசிக் பண்ணுறோம்ல. ஸோ நம்மளுக்கே பிடிச்ச மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணலாங்கிற ஐடியாக்காக மட்டும் ஐ வாண்ட் டு எக்ஸ்ப்ளோர் அண்ட் see இதில் ஹிட் வருது ஃப்ளாப்லாம் நோ ப்ராப்ளம். பர்சனல் இன்ட்ரெஸ்ட். ஆமாம். எனக்கு வந்து இதில் நான் சொல்ல வேண்டிய மியூசிக்கை ஐ வாண்ட் டு கீப் சேயிங் அப்படிங்கிறது ஐடியா. அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நம்ம அதுலேருந்து நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு ஐடியா வரும் அப்படிங்கிறது தான் ஐடியா. ஸோ அதுக்கு பண்ணிட்டு இருக்கோம். சூப்பர். அதை நாங்கள் ஈகராக எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதுவும் அனௌன்ஸ்மெண்ட் வந்து நல்லா கொஞ்சம் சீக்கிரம். கண்டிப்பாக. எஸ், சிறப்பு. நிறைய அடுத்தடுத்த சம்பவங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் ப்ரோ. அண்ட் வாழ்த்துக்கள். உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ so much for having me. Thank you. டான் பிக்சர்ஸ் ஆகாஷ் பாஸ்கரன் தயாரிப்பில் சிவகார்த்திகேயன், ரவி மோகன், அதர்வா நடிப்பில் பராசக்தி வெற்றி நடை போடுகிறது. உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS நியூஸ் டிஜிட்டல் 24/7 கனெக்டட்.